இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது தான் மீன் கழிவுகள் மற்றும் நாட்டு கரும்பு சர்க்கரையை கொண்டு தயாரிக்கப்பட்ட 100% உயர்தர இயற்கை சக்தி வாய்ந்த மீன் அமிலமுங்க. இப்படி காய்ப்பு திறன் கம்மியா இருக்கிற உங்க தென்னை மரம் மீன் அமிலம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதோட காய்ப்பு திறன் வேற லெவலா இருக்குமுங்க. திராட்சை கொலை போல தேங்காய் மரத்துல சொப்பி பிடிக்கும். இந்த மீன் அமிலத்தை சொந்தமா நம்ம தோட்டத்துல நம்மளே தயார் பண்ணிட்டு வரோமுங்க. எப்படி மீன் அமிலத்தை நம்ம தயார் பண்றோம் அப்படிங்கறத A to Z ப்ராசஸை பிராக்டிக்கலா செயல்முறையா இந்த வீடியோல ஒளிவு மறைவு இல்லாம நம்ம காட்டியிருக்கிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம், என்னோட பேர் தினேஷ். பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன். இந்த மீன் அமிலம் தயாரிக்கிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்க. நம்மளும் பிராக்டிக்கலா செயல்முறையா இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டியிருக்கிறோங்க. ஸோ வீடியோவை எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்குங்க நீங்களே சொந்தமா கூட தயார் பண்ணிக்கலாமுங்க. அப்படி சொந்தமா தயார் பண்ண முடியாதவங்க, நேரமின்மை காரணமா தயார் பண்ண முடியாதவங்க, நீங்க நம்மகிட்டே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட மீன் அமிலம் 1 லிட்டர் கேன்ல இருந்து 5 லிட்டர் கேனுங்க, 10 லிட்டர் ட்ரம், 25 லிட்டர் ட்ரம், 50 லிட்டர் ட்ரம் வரைக்கும் உங்களுடைய தேவைக்கேற்ப நாங்க பேக் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் முக்கியமா நம்ம விவசாயிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோமுங்க. நம்ம கிட்ட நீங்க மீன் அமிலம் 5 லிட்டரோ இல்ல 5 லிட்டருக்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். வீடியோ நான் சொன்ன மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. வீடியோவை எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க தோட்டத்துல இருக்கிற தென்னை மரத்துல காய்ப்பு திறன் சுத்தமா இல்லைங்களா? பிடிச்ச குறும்பை எல்லாமே உதிர்ந்து போகுதுங்களா? கவலை விடுங்க. நம்மளுக்கு மீன் அமிலம் அப்படிங்கிற ஒரு இயற்கை சக்தி வாய்ந்த உரம் இருக்கு. நீங்க என்ன வகையான தென்னை மரம் நடவு பண்ணியிருந்தாலும் சரி, அதாவது ஹைபிரிட் தென்னை நீங்க நடவு பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நாட்டு மரம் நடவு பண்ணியிருந்தாலும் சரிங்க, இந்த மீன் அமிலத்தை உங்க தென்னை மரத்துக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய தென்னை மரத்தோட காப்பு கண்டிப்பா இரட்டிப்பாகுங்க. அது மட்டும் இல்லாம நல்ல மகசூல் பார்க்கலாம். இந்த வீடியோல நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலீங்க. இருக்கிற அப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இதோட லைவ் ரிசல்ட்டை நான் உங்களுக்காக காட்டுறேங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது மீன் அமிலம் பயன்படுத்தின தென்னை மரத்துக்கு கீழே தான் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த தென்னை மரத்துக்கு நாங்க தொடர்ந்து 1.5 வருஷமா மீன் அமிலம் உரம் பயன்படுத்திட்டு வரோமுங்க. நீங்களே லைவா பாருங்க. இந்த மரத்துல இப்ப மொத்தம் 6-7 கொலைக்கு மேல இருக்குதுங்க. ஒவ்வொரு கொலையிலையும் சுமார் 15 இருந்து 20 காய்கள் வந்து பிடிச்சிருக்கு. எப்படி மற்ற விவசாயிகள் எல்லாம் வண்டியா தேங்காய் வெட்டுறாங்க, எப்படி அவங்க மரத்துல மட்டும் திராட்சை கொலை போல தேங்காய் சொப்பி நிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மீன் அமிலம் உரம் தான். ஆமாங்க, இதை யாருமே அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படையா சொல்லிட மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க தோட்டத்துக்கு சைலண்டா இந்த மீன் அமிலத்தை பயன்படுத்தி நல்லா ஈல்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா பெரும்பாலான விவசாயிகளுக்கு வந்து இப்படி ஒரு உரம் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா எல்லா விவசாயிகளுமே பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம இந்த மீன் அமிலத்தை எப்படி தயார் பண்றோம், இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத A to Z ப்ராசஸை இந்த வீடியோல நம்ம தெளிவா செயல்முறையா காட்டியிருக்கிறோமுங்க. ஒரு தென்னை மரம் அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல காய்ப்பு திறன் மேம்படுத்துறதுக்கு 2 வகையான சத்துக்கள் தேவைப்படுதுங்க. ஒன்னு ஊட்டச்சத்து, இன்னொன்னு நுண்ணூட்ட சத்து. மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வகையான சத்துக்களுமே உங்களுக்கு இருக்கு. தலைச்சத்து நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் நைட்ரஜன். அப்புறம் உங்களுக்கு பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ், இந்த 3மே வந்து ஊட்டச்சத்தா வந்து செயல்படுது. அதுக்கப்புறம் அயன், மேங்கனீஸ் மற்றும் துத்தநாகம், அதாவது ஜிங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது 3ம் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்தா செயல்படுது. இந்த ஊட்டச்சத்து பிளஸ் நுண்ணூட்ட சத்து இந்த 2மே மீன் அமிலத்துல இருக்குதுங்க. இப்ப நிறைய பேருக்கு வர மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பாலை நல்லா வெடிக்குது, அதுல குறும்பக்கட்டு வந்து நல்லா இருக்குது, குறும்பை நல்லா பிடிக்குது, ஆனா பிடிச்ச குறும்பை எல்லாமே உதிர்ந்து போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதனால உதிர்ந்து போகுது அப்படின்னா போரான் சத்து குறைபாடு காரணமா மட்டும்தான் வந்து அது உதிர்ந்து போகுதுங்க. அந்த குறும்ப உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மீன் அமிலத்துல ஆல்ரெடி இயற்கையாவே வந்து போரான் சத்து வந்து இருக்கு. சரி, நான் ரொம்ப பேச விரும்பலீங்க. நம்ம மீன் அமிலத்தை எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத A to Z ப்ராசஸா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் செயல்முறையா இந்த வீடியோல காட்டுறேன். சரி, வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தானுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காகங்க 6 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கிறோம். நாம மீன் விற்கிற இடத்துல இதை வாங்கிக்கலாமுங்க. மீனோட தலை, முள்ளு, குடல் பகுதியில தான் அதிக ஊட்டச்சத்து இருக்குதுங்க. ஸோ நீங்க போய் ஒரு கடையில மீன் வாங்குறீங்க அப்படின்னாலும் மீனோட தலை, முள்ளு, குடல் இந்த பகுதியில் நீங்க மறக்காம கேட்டு வாங்குங்க. 6 கிலோ வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை இதை சம அளவுல எடுத்துக்கணுமுங்க. இது நொதித்தலுக்கு ரொம்பவே உதவியா இருக்குமுங்க. இது 2யும் போட்டு வைக்க ஒரு காற்று போகாத பிளாஸ்டிக் ட்ரம் அல்லது பாத்திரம் இது போல ஒன்று எடுத்துக்கணுங்க. முதல்ல மீன் கழிவுகளை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி எடுத்துக்கணுமுங்க. இது போல அப்பதான் சீக்கிரம் நொதிக்கும். அடுத்ததா வெள்ளத்தையும் நல்லா இடிச்சு பொடியாக்கி வச்சுக்கணுமுங்க. இல்லைன்னா நாட்டு கரும்பு சக்கரை இருந்தாலும் கூட நீங்க அதை பயன்படுத்திக்கலாமுங்க. இப்போ எங்கிட்ட நாட்டு கரும்பு சக்கரை இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். இது கூட நீங்க வாழைப்பழமும் போட்டுக்கலாமுங்க. முடிஞ்ச அந்த வாழைத்தோலையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரம்ல ஒரு அடுக்கு மீன் கழிவுகள், அது மேல ஒரு கைப்பிடி கரும்பு சர்க்கரைன்னு மாத்தி போடணுமுங்க. லேயர் பை லேயரா இந்த மாதிரி போடணும். இப்போ கரும்பு சர்க்கரைங்க இந்த மீன்ல இருக்கிற ஈரப்பதத்துல நல்லா மிக்ஸ் ஆகிங்க மெல்ல மெல்ல உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். இதை செஞ்ச பின்னாடிங்க ட்ரம்மை இறுக்கமா மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கணுமுங்க. இதுல முக்கியமான ஒரு கண்டிஷனுங்க, காத்து ட்ரம்முக்குள்ள போகக்கூடாதுங்க. ஆனா இந்த ட்ரம்முக்குள்ள டிஃபால்ட்டா உங்களுக்கு வாயு, அதாவது கேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுங்க. அந்த கேஸை நீங்க அப்படியே விடக்கூடாதுங்க. வாரத்துக்கு ஒரு டைம், அதாவது 7 நாளைக்கு ஒரு டைம் இந்த ட்ரம்மோட கார்க்கை நீங்க ஓபன் பண்ணி அந்த வாயு அந்த கேஸை வந்து நீங்க வெளியேற்றணும்.
இந்த மீன் அமிலம் நம்ம தயார் பண்ணியிருக்கிற இந்த ட்ரம்மை நேரடியான சூரிய ஒளியில வந்து நம்ம வைக்கக்கூடாதுங்க. ஒரு நிழலான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இதை வைக்கணும். 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலமுங்க. இந்த 48 நாள்ல மீன் கழிவுகள் நல்லா கரைஞ்சு தேன் மாதிரி ஒரு நெடியுள்ள திரவம் நமக்கு கிடைக்குமுங்க. இதுதான் இயற்கை சக்தி வாய்ந்த நம்ம மீன் அமிலமுங்க. சரி, இப்ப 48 நாள் கழிச்சுங்க இந்த மீன் அமிலத்தை இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்மோட மூடியை திறந்த உடனே பஞ்சாமிர்த வாசனை தாங்க வருது. யூஸ்வலா வந்து மீன் அமிலம் நம்ம தயார் பண்ணையில இந்த மீனோட கவுச்சி வாசனை தான் வரும். ஸோ இப்போ அந்த கரும்பு சக்கரை, வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திரவமா கலங்கிடுச்சு இல்லைங்களா? அதனால பஞ்சாமிர்த வாசனை தான் வரும். அப்படி நம்மளுக்கு பஞ்சாமிர்த வாசனை வருது அப்படின்னா இது ஒரு 100% இயற்கையான ஒரு மீன் அமிலம் நம்மளுக்கு கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். இப்போ இந்த மீன் அமிலத்தை நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோல பாக்குற போல ஒரு துணியால நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. நம்ம ஏன் வடிகட்டி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு திரவம் தானுங்க முக்கியம். ஸோ அந்த திரவத்தை தான் நம்ம தென்னை மரத்துக்கு வந்து பயன்படுத்த போறோம். வடிகட்டி எடுத்த மீன் அமிலத்தைங்க நம்ம விவசாயிகளோட தேவைக்கேற்ப 1 லிட்டர் பாட்டில், 5 லிட்டருங்க, 10 லிட்டர் கேனுங்க, 25 லிட்டர் ட்ரம்மு, 50 லிட்டர் ட்ரம்ல இந்த மாதிரி நம்ம நீட்டா பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருவோமுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 7 ஆர்டர் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து வந்திருக்குதுங்க. அந்த 7 ஆர்டரையும் வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பேக் பண்ணி நம்ம கொரியர்ல போட்டு விட்டுருவோமுங்க. நமக்கு விவசாயிகள் கிட்ட இருந்து வந்த அந்த 7 ஆர்டரை எப்படி பேக் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 7 ஆர்டரையும் நீட்டா நம்ம டீம் வந்து பேக் பண்ணிங்க விவசாயிகளுக்கு வந்து டெஸ்பாச் பண்ணிடுவாங்க. முக்கியமா தென்னை மரத்துக்கு மீன் அமிலத்தை பயன்படுத்துறது அளவு முக்கியமுங்க. மீன் அமிலத்தை தென்னை மரத்துக்கு 2 வகையா பயன்படுத்தலாமுங்க. ஒன்னு வந்து வேர் மூலியமா பயன்படுத்தலாம், அதாவது ஆங்கிலத்துல ரூட் ஃபீடிங் மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னொன்னு வட்டப்பாத்தியில வந்து ஊத்தி விடலாமுங்க, ஆங்கிலத்துல சாயில் ட்ரென்ச்சிங் மெத்தட்னு சொல்லுவோம். சரி, இந்த மீன் அமிலத்தை முதல்ல ரூட் ஃபீடிங் அதாவது வேர் மூலியமா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். தென்னை மரத்துக்கு மீன் அமிலத்தை வேர் மூலியமா கொடுக்கறதுக்குங்க மரத்தோட இளம் வேர்களை தான் நம்ம தேர்வு பண்ணணும். மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வேர் இருக்கும். ஒன்று வந்து முதுமை அடைஞ்ச வேர், இன்னொன்று வந்து இளம் வேருங்க. முதுமை அடைஞ்ச வேர்ல நீங்க மீன் அமிலத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் வந்து இழுக்காது. ஸோ நீங்க தேர்வு பண்ற இளம் வேர் மூலியமா தான் எஃபிஷியன்சியா வந்து அந்த மீன் அமிலம் மரத்துக்கு போய் சேரும். இந்த மாதிரி ஒரு இளம் வேரை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. தேர்வு பண்ண இளம் வேரை அந்த கார்னரை ஒரு கத்தி வச்சு அப்படி நல்லா சீவி விட்டுக்குங்க. சீவி விட்டதுக்கு அப்புறம் 20 மில்லி மீன் அமிலத்தை எடுத்துக்குங்க. அது கூட 50 மில்லி தண்ணியில இந்த மீன் அமிலத்தை கலக்கி நீங்க இந்த தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் மூலியமா வச்சு கயிறு போட்டு கட்டிடலாம். இந்த மாதிரி கவர் கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கவர் வந்து கிடைக்குமுங்க. இந்த மாதிரி ஒரு கவர்ல நம்ம கலக்கி வச்ச அந்த 50 ml திரவத்தை இதுல ஊத்தி நல்லா இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அதாவது கயிறு போட்டு நல்லா வேர் சைடுல அதாவது கீழ் சைடும் மேல் சைடும் நல்லா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர் வந்து இந்த திரவத்தை வந்து உங்களுக்கு இழுத்துரும். அதுக்கடுத்தது 2வது வகைங்க வட்டப்பாத்தி மெத்தட், அதாவது சாயில் ட்ரென்ச்சிங் மெத்தட். என்னால வேர் எடுத்து கட்ட முடியல, எனக்கு வேர் எடுத்து கட்டுறதுக்கு ஆள் சௌரியம் இல்லை, எனக்கு அது சிரமமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நீங்க இந்த வட்டப்பாத்திலையும் டைரக்டா இந்த மீன் அமிலத்தை ஊத்தி விட்டுறலாம். சரி, இந்த வட்டப்பாத்தியில எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா 5 லிட்டர் தண்ணியிலிங்க 100 மில்லி மீன் அமிலத்தை கலக்கி உங்களுக்கு வட்டப்பாத்தியில இந்த மாதிரி உங்களுக்கு ஊத்தி விடணும். அதாவது சொட்டு நீர் பாசனம் பாஞ்சிட்டு கீழே நீங்க ஊத்தக்கூடாதுங்க. ஏன்னா தண்ணியோட கொள்ளளவு அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் சொட்டு நீர் பாஞ்சிட்டு கீழே. ஸோ அப்ப கொண்டு போய் நம்ம கலக்கி வச்சு இந்த மீன் அமிலத்தை ஊத்துனீங்க அப்படின்னா மீன் அமிலத்தோட பவர் கம்மியா இருக்கும், தண்ணியோட பவர் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ மீன் அமிலம் வேலை செய்யாது. அதனால இந்த மாதிரி ஒரு வறண்டு இருக்கிற பாத்தியில இந்த 5 லிட்டர் தண்ணி கூட 100 ml மீன் அமிலத்தை நீங்க கலக்கி ஊத்துனீங்க அப்படின்னா சுத்தி ஊத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி ஊத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு எஃபெக்டிவா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க வேர் வழியா கட்டுறதுக்கு ஒரு மரத்துக்கு 100 மில்லி கொடுக்கலாம் மீன் அமிலம், 150 மில்லிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கொடுத்துறாதீங்க. ஒரு ஆரோக்கியமான மரம் ஒரு வேர் வந்துங்க 70 மில்லிக்கு மேல உங்களுக்கு திரவத்தை இழுக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து 20 ml மீன் அமிலம் 50 ml தண்ணியை வச்சு உங்களுக்கு அதை 70 மில்லிக்கு கொண்டு வந்து நம்ம கட்டுறோம். இப்போ இந்த மீன் அமிலத்தை நீங்க எங்கிட்டயே தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இதை நீங்க உங்க தோட்டத்திலேயே உங்க முயற்சியிலேயே நீங்க வந்து தயாரிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நேரம் இல்லை, நேரம் பற்றாக்குறையா இருக்கு, ஒரு சௌரியம் இல்லை, எனக்கு வந்து நீங்களே வந்து தயாரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னாலும் ஸ்டாக் எங்ககிட்டயும் அவைலபிளா தாங்க இருக்கு. நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். நம்ம கிட்ட மினிமம் 1 லிட்டர் பாட்டில் இருந்துங்க 5 லிட்டர் பாட்டிலுங்க, 10 லிட்டர் கேனுங்க, 25 லிட்டர் ட்ரம்முங்க, 50 லிட்டர் ட்ரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க 5 லிட்டருக்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த காலத்துலங்க தென்னை மரத்துக்கு நோய் தாக்குதல் அதிகமா எதனால வருது அப்படின்னா நிறைய ரசாயன உரங்கள் ஹெவி டோஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு மண் வளம் கெட்டு உங்களுக்கு தென்னை மரத்தோட அந்த இயற்கை தன்மை போயிங்க நிறைய நோய் தாக்குதல் வந்து மரத்துக்கு வருதுங்க. அதுவும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ரசாயன உரங்களோட டோசேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள கெமிக்கல்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அதுவும் நம்ம அதிக விலை கொடுத்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி நம்ம மரத்துக்கு பயன்படுத்தி நம்மளோட மண் வளத்தையும் நம்ம வந்து சேதப்படுத்துறோங்க, மரத்தையும் வந்து நம்ம சேதப்படுத்துறோம். ஒரு கெமிக்கல் உரம் ஒரு ஆர்டிஃபிஷியல் உரத்தை கூட கம்பேர் பண்ணல இந்த மீன் அமிலம் வந்து ரொம்ப விலை கம்மி தானுங்க. உற்பத்தி செலவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து வேணும் அப்படின்னா வந்து இதை ஒரு டைம் பயன்படுத்துறதை விட ஒரு 2-3 டைம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்க, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எடுக்கலாம். இந்த வீடியோ வாயிலாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா விவசாயிகள் நம்ம எல்லாருமே இந்த செயற்கை உரம் ரசாயன உரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கம்மி பண்ணிட்டுங்க எல்லாருமே இயற்கை உரத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமுங்க.
நன்றி, வணக்கம்.